நீங்களும் பிரியமானவர்கள், இந்த மனிதர்கள் இத்தனை நாள் பேசாதவர்கள், இது யாரென்றே தெரியவில்லை, உதவி செய்ய என்னோடு வருகிறேன் என்று சொல்லுகிறார் என்று சொல்லி கலக்கத்தோடும் கவலையோடும் இருக்கிறீர்களா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் உன் பட்சமாய் இருப்போம் என்று சொன்னது போல ஆண்டவரே உங்கள் பட்சமாய் இருப்பார். உனக்கு சமாதானம். உனக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்கள், நீ இக்கட்டான சூழலில் காணப்படுகிறேன், ஒரு வியாதி, மருத்துவமனையில் விசாரிப்பாரட்டு கேட்பாரட்டு இருக்கிறே, இல்லை இந்த பண பிரச்சனை, இல்லை வெளியே சொல்ல முடியாத ஒரு கவலை குடும்பத்தில் நேர்ந்ததே, யாரிடம் இதை சொல்வது, நான் இப்படி பிரச்சனையில் இருக்கிறேனே எப்படி என்று சொல்லி கலங்கி தேய்த்து கொண்டிருக்கிற உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்கிறேன், நான் உன் பட்சமாய் இருப்பேன், உனக்கு சமாதானம். உனக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கும் நான் என்ன செய்வேன், சமாதானத்தை நான் கட்டளையிடுவேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறாங்க. பாருங்கள், உமக்கு உதவி செய்கிறவர்களுக்கு சமாதானம். பிரியமானவர்களே, வனாந்தரமான இடத்துல நீங்கள் இருக்கும் பொழுது உங்கள் பட்சமாய் சேர்ந்தார்களே, அந்த நீங்கள் தாவீது ராஜாவாகவில்லை, சவுல் தான் இருக்கிறான், பயந்து ஒளிந்து போய் தான் இவன் இருக்கிறான். அவன் பட்சமாய் சேர்ந்தவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், அவங்களுக்கு என்னது, சமாதானம் அப்படின்னு சொல்லுகிறார். அதே போல் திக்கற்று வேதனையிலும் துன்பத்திலும் ஒன்றுமில்லாத சூழ்நிலையிலும் உங்களுக்கு யாரெல்லாம் உதவி செய்கிறார்களோ அவர்களுக்கு சமாதானம் என்று